1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் தலைநகரான தஞ்சாவூரில் ஒரு மாபெரும் கனவு பிறந்தது. அந்த கனவு மன்னன் ராஜராஜ சோழாவ மனதில் தோன்றியது. உலகமே தமிழர்களின் பெருமையை அறிய ஒரு மாபெரும் கோவில் கட்ட முடிவு செய்தார். கிபி 503 ஆண்டு தஞ்சாவூரில் கட்டுமான வேலைகள் தொடங்கின. ஆனால் ஒரு பெரிய சவால் இருந்தது. அருகில் கிரானைட் கற்கள் கிடைக்கவில்லை. அறுபது கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மிகப்பெரிய கற்கள் கொண்டு வரப்பட்டன. யானைகள், மர உருளைகள், ஆயிரக்கணக்கான மனிதர்கள் சேர்ந்து உழைத்தனர். இந்த அதிசயத்தை வடிவமைத்தவர் சிறந்த கலைஞர் குஞ்சரமல்லன். குஞ்சரமல்லனே, இந்த ஆலயத்தின் திட்டங்கள் மிக சிறப்பாக உள்ளன மன்னா. இந்த அமைப்பு நில அதிர்வுகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், இங்குயரம் மிக அதிகம். அதை எப்படி சாத்தியங்கள்? நாட்கள் சென்றன. கோவில் விண்ணை தொடும் உயரத்திலே எழ ஆரம்பித்தது. ஆனால் மிகப்பெரிய சவால் இன்னும் இருந்தது. 80 டன் எடையுள்ள கல்லை மேலே ஏற்ற வேண்டும். அதற்காக பல கிலோமீட்டர் நீளமான மண் சரிவு பாதை உருவாக்கப்பட்டது. அந்த பாதையில் யானைகள் மெதுவாக அந்த பிரம்மாண்ட கல்லை மேலே இழுத்துச் சென்றன. இறுதியில் அந்த மாபெரும் கல் வெற்றிகரமாக கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டது. ஏழு ஆண்டுகள் கடுமையான உழைப்புக்கு பிறகு கிபி 1010 பெரிய கோவில் உருவானது. ஏழு ஆண்டுகள் கடின உழைப்புக்கு பிறகு மாமன்னர் ராஜராஜ சோழன் முன்னிலையில் தஞ்சை பெரிய கோவிலின் முதல் கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.